அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் ஆர்சி வால் டிசைனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நண்பர் ஒருத்தர் வந்து மாஸ்கிங் டேப் வச்சு வால் டிசைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சரி, நாமளும் இந்த வாலை செலக்ட் பண்ணி மாஸ்கிங் டேப் வச்சு வால் டிசைன் பண்ண போகிறோம். அதனால் நாம் யூஸ் பண்ணுற மாஸ்கிங் டேப் வந்து 3/4 இன்ச்சு டேப் வந்து நம்ம ஏன் டைல்ஸில் ஒட்டுறாங்கன்னா, நம்ம டேரெக்டாக வாலில் ஒட்டினீங்கன்னா அதில் அடித்த பேஸ் பெயிண்ட்டோ ப்ரைமரோ எல்லாமே பேத்துட்டு வந்து நண்பர்களே. அதனால தான் வந்து நம்ம மாஸ்கிங் டேப் இருக்குல்ல பவர் எல்லாத்தையுமே டைல்ஸில் ஒரு வாட்டி ஒட்டிட்டிங்கன்னா, ஒட்டிட்ட பிறகு அதை ரிமூவ் பண்ணி அந்த டேப் எடுத்து வந்து நம்ம வாலில் இது மாதிரி ஜிக்ஸாக்காக ஜாமெட்ரிக்கல் டைப்பில் அங்கங்கே ஜிக்ஸாக்காக ஒட்டிட்டிங்கனாவே அந்த பேஸ் கோட் வந்து எடுத்துகிட்டு வராது நண்பர்களே. அதனால தான் வந்து நம்ம இது மாதிரி அப்ளை பண்ணுறோம். இது மாதிரி வால் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம டாப் கோட் அடிக்க போகிறோம். டாப் கோட் அடிக்கிறதுக்கு வந்து நம்ம எந்த பெயிண்ட் அடிக்கலாம்னா, நமக்கு தேவையான கலர் ஒரு ட்ரையாங்கிளுக்கும் ஒரு கலர் அடிக்கலாம். இல்லை ஓவராலாக ஒரே கலர் அடிக்கலாம் நண்பர்களே. நம்ம வாங்கிட்டு வந்தது வந்து ஒரே கலர் தான். ராயல் எமல்ஷனில் நம்ம வாங்கிட்டு வந்த கலர் பார்த்தீங்கன்னா 9423. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்த நண்பர்களே. இது வந்து ஒரு லிட்டருக்கு 300 ml வரைக்கும் தண்ணீர் ஊற்றி மிக்ஸ் பண்ணலாம். இது வந்து ஷைனிங் உடைய பெயிண்ட்டு. அதனால் என்ன பண்ண போகிறீங்கன்னா, நம்ம வந்து அந்த ஒரு ட்ரையாங்கிள் அடிக்கும் போதும் நல்லா வந்து கவர் ஆகிற மாதிரி அடிங்க. அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியா அடிச்சிட்ட உடனே அதில் இருக்கிற மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி ரிமூவ் பண்ணாத அடிச்சிங்கன்னா ஓவராலாக ட்ரை ஆகிடுச்சாலும் அந்த நம்ம மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணும்போது அதில் இருக்கிற பெயிண்ட் வந்து டாப் கோட் பெயிண்ட் வந்து பிசிறு தட்டும் நண்பர்களே. அதனால தான் அது மாதிரி நீங்கள் வந்து பெயிண்டிங் அடிச்சுட்டு போகும்போதே மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணுங்கள். நாங்கள் ஃபஸ்ட் டைம் அடிக்கிறதால டாப் கோட் பெயிண்ட்டை ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டோம். அப்ளை பண்ணிட்ட பிறகு தான் வந்து நம்ம மாஸ்கிங் டேப் ரிமூவ் பண்ணுறோம். அதனால் வந்து அங்கங்கே பிசிறு தொட்டும். அதை சரி செய்யணும்னா கடைசியில் அதுக்கு வந்து நம்ம டச்சப் வேலை பார்க்கணும் நண்பர்களே. அதனால தான் இது வந்து நம்ம ஒரே கோட்டாக நீங்கள் வந்து அடிக்கும் போதே மாஸ்கிங் டேப்பை ரிமூவ் பண்ணி வந்துடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு வேலையை நீட்டாக இருக்கும், பிசிறு தட்டாத நண்பர்களே. இது மாதிரி உங்கள் வீட்டுக்கும் வால் டிசைன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒர்க்கு வந்து எந்தளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் நண்பர்களே. ஒர்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இந்த சேனலில் அடுத்த வீடியோ என்ன போடலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறோம். எங்களால் முடிஞ்ச தகவலையும் சொல்கிறேன் நண்பர்களே. இந்த சேனலுடைய வெற்றி உங்களுடைய வெற்றி. தேங்க்யூ.